யோபு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சத்ரு அவனை பார்க்கிறான். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கே சுற்றிட்டு வந்த? என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னா ஒரு பொறாமையா, எப்படி இவன் ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். சரி, இல்லை, நீ எனக்கு ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, அவன் உங்களை மறுதளிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த பிசாசு இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அவனை கீழே கொண்டு வரல. என்ன வருது அப்படின்னு சொன்னால், படிப்படியான பிரச்சனை வருது. ஒருவன் ஒட்டகங்கள் இப்படி இருக்கும்போது, ஒருவன் ஆடு மாடுகள் இப்படி இருக்கும்போது, ஒருவன் பிள்ளைகள் இந்த மாதிரி புசித்து குடிக்கிற போது, ஒருவன் அப்போது கண்டினியூவாக கடைசியில் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சரீரத்திலையும் பலவீனம் இப்பொழுது ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கும் போது கடைசியில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, தன்னுடைய குடும்பத்தில் நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆனால் ஒன்றை நம்ம மறக்கவே முடியாது, கண்டினியூவாக தொடர்ச்சியாக ஒன்றுக்கு மேலே பிரச்சனையை அனுபவித்த அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நினைக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அவனை விட்டு போன குடும்பம், அவனை விட்டு போன பணம், அவனை விட்டு போன மரியாதை, அவனை விட்டு போன சகலவற்றையும் கர்த்தர் ஒன்றன் பின்னாக திரும்பவும் அவனுக்கு வர பண்ணினார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் அடி மேலே அடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்கலாம். பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தாங்கவே முடியல, ஒரு 3-4 வருடங்களாக மாறி வந்துட்டே இருக்குது, மாறி பலவீனம், மாறி நஷ்டம், அப்படியே அது பல மாதங்களாய் பல வருடங்களாக கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. நான் தொடர்ச்சியான பிரச்சனையை பார்க்குறேன். என்னால் கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தால் நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் நல்லா இருக்கும், எத்தனையை நான் தாங்குவேன், எத்தனையை நான் சுமப்பேன், இது ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்கும். இல்லை, ஒரு நன்மையை பெற்று அடுத்து ஒரு தீமை, அடுத்து ஒரு நன்மை, அப்படி வந்தால் கூட நான் சந்திச்சிருவேன். ஆனால் கண்டினியூவாக இதே போல் பிரச்சனையே நான் அனுபவிச்சா நான் என்ன பண்ண முடியும், நான் நிற்க முடியாதில்ல அப்படின்ற சூழ்நிலையிலே யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் இந்த சம்பவத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தொடர்ச்சியான பிரச்சனையை, விழுகையை, நஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வெகு சீக்கிரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே, இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறார் என்றால், தொடர்ச்சியான பெருக்கம், தொடர்ச்சியான ஆசீர்வாதம் உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் சீக்கிரமாய் பார்க்க போகிறது. எதை பார்க்க போகிறது என்றால், கர்த்தர் என்னை கண்டினியூவா ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு நாளை நியமிக்க போகிறார். அதற்கு பிறகு படிப்படியான உயர்வு உங்களை தேடி வரும், படிப்படியான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உங்களை விட்டு போன எல்லாமே ஒன்றொன்றாய் கர்த்தர் கடந்து வர பண்ண போகிறார். நம்புறவர்கள் கரங்களை மேலே தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்தி எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் நம்புறேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எனக்காக அவர் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வேதத்திலே பார்க்கும்போது அவங்களுக்கு சோதனை என்று வரும்போது விட்டு அப்படின்லாம் வர்றதில்லை. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நஷ்டம் ஒரு லாபம் அப்படின்னலாம் வரல. கர்த்தர் சில நேரத்தில் எப்படி அனுமதித்தார் அப்படின்னா, தொடர்ச்சியாய் அனுமதித்தார். அப்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதது என்ன அப்படின்னா, அதான் உலகத்தில் சில நேரங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, இந்த ஆடி
அடி மேலே அடி விழுந்துச்சுன்னா அது அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யார் நிற்க முடியும், யார் விசுவாசிக்க முடியும், யார் நம்ப முடியும்? நாங்களும் மனுஷன் தானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்கு அடி மேலே அடி வருது அப்படின்னா ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது என்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரிடத்தில் வாங்க வேண்டிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு பாடுகள் மேலே பாடுகள் வரும்போது எங்களுக்கு கிருபையாக இருப்பீராக. நீங்கள் இரண்டாவது வேதத்தில் ஒரு மனுஷனை நம்ம வாசிக்க முடியும். ஈசாக்கை குறித்து வாசிக்கலாம். கவனிங்க, நீங்கள் வாசிக்க வேண்டாம். இப்போ ஈசாக்குக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவனுடைய முதல்ல அவன் சந்திக்கிறது என்னன்னா ஒரு பஞ்சத்தை சந்திக்கிறான். தன்னுடைய ஊரில் இருக்க முடியாமல் ஒரு பஞ்சத்தை சந்திக்கிறான். இந்த பஞ்சத்தை அவன் சந்திக்கும் போது சரி இந்த பஞ்சத்திலேருந்து நம்ம விடுதலை ஆயிடலாமே அப்படின்னு நினச்சி ஏசேக்கு என்கிற இடத்துல போய் அங்கே தன்னுடைய தகப்பனார் தோண்டி வைத்த, அப்படின்னா தன்னால் இப்பொழுது புதிய துறவு தோண்ட முடியல, எங்கே தண்ணி இருக்குன்ற ஐடியா இல்லை, இது ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டு இருக்குது. அப்போது அவனுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்காக என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம அப்பா தோன்றது தான் இருக்குல்ல, அதை தூர்வாரி அதை திரும்பவும் நம்ம கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏசேக்கில் தன்னுடைய தகப்பனார் தோண்டின துறவை அவன் தோண்டுகிறான். தோண்டி எல்லாம் முடிச்சு தண்ணீரை பார்த்த உடனே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன நீங்கள் வந்திருக்கிற, எப்படி நீங்கள் வருவ, யாருடையது, நீ எப்படி எடுக்கலாம், அவனோட வாக்குவாதம் பண்ணின உடனே சரி இதுவும் போச்சா, சரி பரவாயில்ல, மனசை தளர விட வேண்டாம், அடுத்த ஒரு முயற்சி எடுப்போம். அதற்கு பிறகு சித்னா என்கிற இடத்துல போய் மறுபடியும் ஒரு துறவை தோண்டி அங்கே தண்ணீரை பார்த்த உடனே மறுபடியும் அவர்கள் வாக்குவாதம் பண்ண வருகிறார்கள். உடனே இதுவும் போச்சா. அப்போது இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தையே அடிக்கடி நீங்கள் சொல்லலாம். பாஸ்டர், நான் அவ்வளவு சீக்கிரமாய் சோர்ந்து போகிறவன் அல்ல, அவ்வளவு சீக்கிரமாக மனசை தளர விடுகிறவன் அல்ல, நான் எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல இது நன்மைக்கு அப்படின்னு நான் உட்கார்ந்துட மாட்டேன், அடுத்து உடனே ட்ரை பண்ணுவேன். ஆனால் இத்தனை ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையிலே ட்ரை பண்ணி நான் இந்த ஈசாக்கை போல தோற்று போனது தான் மிச்சம். இப்போ சில வாரங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது இனி முயற்சி எடுக்கவே கூடாது, இனி இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை பேசும்போது உற்சாகப்பட்டு சரி திரும்பவும் ஒரு டைம் முயற்சி எடுத்து பார்க்கலாம். இப்படி நான் எடுத்த முயற்சி 1 இல்லை 2 இல்லை, ஆயிரக்கணக்கான முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கும்போது கூட நான் எல்லா முயற்சியிலையும் தோற்று போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் அடுத்ததாக ஈசாக்கு ஏசேக்கில் தோற்றுட்டாச்சு, சித்னாவில் தோத்துட்டாச்சு. கர்த்தர் அடுத்தது ஒரு ரகபோத்தை கர்த்தர் கொடுத்தார், அதிலே இடம் உண்டாக்கினார், அதிலே கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார், அதிலே சத்துருக்களோடு கர்த்தர் ஒப்புரவாக கர்த்தர் செய்தார். அதோட முடிஞ்சு போகல, தனக்கு எதிராய் வந்தவர்கள் தங்களிடத்தில் சமாதானம் பேசி அப்படியே திரும்பி போகும்போது அவங்க அந்த வழியில் போகிறாங்க. இந்த வழியில் ஈசாக்குனுடைய வேலைக்காரர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மறுபடியும் நாங்கள் ஒரு துறவை தோண்டினோம், அதிலே தண்ணீரை கண்டோம் என்று அவர்கள் சொன்னது போல நான் நம்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இதுவரையிலும் முயற்சி எடுத்து அப்படியே மனசே விட்டு போய் வளர்ச்சி எனக்குரியது அல்லையோ, உயர்வு எனக்குரியது அல்லையோ, எத்தனை இடத்துல நான் விழுந்து போவேன், கண்டினியூவா எல்லாத்துலயும் இந்த அடி வந்துச்சுன்னா நான் எப்படி நிற்பேன்னு நீங்க இன்றைக்கு ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். உனக்கு
உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்கிற நீங்கள் வெகு சீக்கிரத்திலே தொடர்ச்சியாக ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உங்களுடைய கண்கள் காண போகிறது. நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க என்னுடைய கண்கள் தொடர்ச்சியாக தோல்வியை பார்த்த நான் தொடர்ச்சியாய் கண்டினியூவாய் ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் நான் நம்புகிறேன் உன்னோட நிப்பாட்ட மாட்டார். அப்படியே கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த ரட்சிப்புக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரயாசம் எடுத்திருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். அவ்வளோதான். அவங்க கணவனாக ரட்சிக்கப்பட போகிறார், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், மனைவி ரட்சிக்கப்பட போகிறார்கள். ரட்சிப்பு மட்டுமல்ல, அடுத்தது அவங்க கையில் பைபிளை தூக்க போறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஊழியக்காரர்களாய் மாற போகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்த போறாங்க. கர்த்தர் தொடர்ச்சியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, தொடர் தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தொடர்ச்சியான ஒரு வெற்றி, தொடர் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி எல்லாரும் சொல்லுங்க, தொடர் தோல்வியை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு தொடர் வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆரம்ப ஊழியத்தில் ஒரு இந்த சபை வளராமல் ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி சர்ச்சில் இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப வருத்தமாகி ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு வளர்ந்த திருச்சபை பாஸ்டரை பார்க்கறதற்காக கடந்து போனேன். அப்போ அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக தான் போனேன். அவள் ஜெபிக்கும்போது முடித்த உடனே அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன், ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக நிறைய பாடுபடுறேன், அதிகாலையில் ஜெபம் வச்சுருக்குறோம், இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுறோம். பட் நான் எதிர்பார்த்த வளர்ச்சியை பார்க்கவே முடியல. எங்கே போனாலும் தோல்வி தான் வருது. இந்த வாரம் ஒரு 2 பேர் புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா அடுத்த வாரம் ஒரு 4 பேராகவே வெளியே போயிடுறாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒருவேளை நான் சூஸ் பண்ண அந்த ஏரியா தப்பாக இருக்கா, இல்லை இடத்த மாற்றணுமா, இல்லை வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பென்ஸ் ஒரு 100 பேரை ஆதாயப்படுத்துகிற வரைக்கும் ஒரு பாதையில் நீ கடந்து போனோம், அதற்கு பிறகு 300 பேரை ஆதாயப்படுத்தும் போது ஒரு பாதையில் கடந்து போனோம், அதற்கு பிறகு 1000 பேரை ஆதாயப்படுத்தும் போது ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த 1000 ஒருவன் 1000 பேரை துரத்துவான். இந்த 1000ன்ற ஒரு நம்பரை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஜபத்திலையும் போதிக்கிறதுலையும் நீங்கள் தரிச்சிருந்தா போதும். அடுத்து அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு உங்க கீழே ஆண்டவர் ஆட்களை தருவாரு. அது பாட்டுக்கு அதுக்கப்புறம் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு அவர் சொன்னது எனக்கு பெருசா புரியல. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நான் விசுவாசிக்கிறேன். அந்த 1000 பேரை எப்பொழுது சந்தித்தோமோ அப்பொழுதிலிருந்து கர்த்தர் தொடர்ச்சியான அப்படியே வளர்ச்சியை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் வருகை வரைக்கும் ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். அதனால நான் நம்புகிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்க போகுது. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறாருன்னா, தொடர்ச்சியான நன்மையை நீங்கள் காண போகிறீர்கள். கண்டினியூவான ஒரு நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால உங்களுடைய மனம் நீங்க தோற்று போகும்போது ஒவ்வொரு டைம் சொல்லுங்க, எத்தனைய தாங்குவேன் நான் அப்படின்னு கேட்காதீங்க, எத்தனைய நான் சகிப்பேன் அப்படின்னு கேட்காதீங்க. நான் எத்தனையை பார்க்க போகிறேன், கர்த்தர் எனக்கு எத்தனையை கொடுக்க போகிறார், கர்த்தர் எனக்கு எவ்வளவு செய்ய போகிறார், அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது 1 அல்ல 2 அல்ல, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஆயுசை கேட்டால் எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிற நல்ல கர்த்தர் கரங்களை தட்டி நான் நம்புகிறேன். Thank you Jesus.
தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸோ இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான தோல்வியில் ஆண்டவர் அதற்கு பிறகு கண்டினியூவான ஒரு வெற்றியை கத்த தந்தார்.